வனத்துறையினர் கூண்டின் கதவை திறந்ததும் அந்த சிறுத்தை குதித்து பாய்ந்து வனப்பகுதிக்குள் ஓடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் சாமநகரில் கார் ஷெட்டுக்குள் புகுந்த சிறுத்தையானது 12 மணி நேரம் போராடி வனத்துறையினர் பிடித்திருந்த நிலையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிபட்ட சிறுத்தையை பெரிய கூண்டிற்குள் வனத்துறையினர் அடைத்து வைத்திருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த சிறுத்தை அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுது ஜீவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுது ஜீவன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் பரதேஷ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர பகுதியில் உள்ள நேற்று மாலை 3 மணி முதல் சிறுத்தை உலா வந்து கொண்டிருந்தது. அதை பிடிக்கிறதுக்காக திருப்பத்தூர் வனத்துறை மற்றும் காவல்துறையினர்கள் தீவிர முயற்சி ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் புத்தாகரம் பகுதியை சேர்ந்த கோபால் என்பவர் முதியவர் சிறுத்தை தாக்கிய காரணமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் மாவட்ட வன அலுவலர் பத்மா மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன், திருப்பத்தூர் வன சரகர் அலுவலர் சோலைராசன் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மேலும் 50க்கும் மேற்பட்ட சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் சாமநகர் பகுதியில் உள்ள கார் ஷெட்டில் நிறுத்தி வைக்க சிறுத்தை ஒன்று பதுங்கி இருந்தது. அந்த இது நிலையில் பார்த்தீங்கன்னா 5 வாலிபர்கள் அவர்கள் அந்த பதட்டமான வீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதை தொடர்ந்து கார் ஷெட்டில் பதுங்கி இருந்த சிறுத்தையை பிடிக்க 12 மணி நேரம் வனத்துறையில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஒசூரில் இருந்து சுகுமார் தலைமை மருத்துவர் மற்றும் குழுவினர்கள் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். 12 மணி நேரம் தொடர்ந்து முயற்சி காரணமாக வனத்துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர்கள் அனைவரும் ஈடுபட்டு பத்திரமாக மீட்டனர். மேலும் அது தற்போது சிறுத்தையை அடர்ந்த காட்டுக்குள் அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அமுது ஜீவன்.